நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க நண்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்பா. பக்கத்தில் பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தானே போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சேனலுக்கு கொடுக்கப்படும் அனைத்து வீடியோக்களும் அனைத்து நம்பர்களும் வெறும் கெஸ்ஸிங் மட்டும் நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. சரிங்களா? இதில் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே மாதிரி நண்பா, இப்போ கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சாட் மூலியமாக தான் நம்பர் எடுத்துருக்கேன். இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. பாருங்கள், உங்கள் கணிப்போட நம்பர் வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நோ பெட்டிங், நோ கேமிங். சரிங்களா? ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி. சரி நண்பா, சரி வாங்க. இன்றைக்கி 720 ரிசல்ட்டு. சரிங்களா? நம்ம பார்த்திங்கன்னா அக்ஷயாவோட கம்பெனி. சரிங்களா? அதாவது 20/4/25, அதாவது 2025. சரிங்களா? இப்போ இந்த மாதம் 1ஆம் தேதி நண்பா நோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல வின்னிங் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் நண்பா. 7. சரிங்களா? இந்த 7 ஒரு நாள் டிலே. சரி நண்பா, இந்த 7 ஒரு நாள் டிலே பவர். சரிங்களா? அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணி 9 மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி 9க்கு இங்கே 4 மார்க் பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு நாள் டிலே. அடுத்து இந்த ஒரு நாள் விட்டுட்டு அடுத்து 8 மார்க் பண்ணுறோம். 8க்கு அடுத்து ஒரு நாள் டிலே பண்ணி பார்த்திங்கன்னா 3 பவரில். சரி வச்சு நண்பா. இப்போ அடுத்தது 9 ஒரு நாள் டிலே பண்ணி பார்த்திங்கன்னா அது 4 பவரில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு நாள் டிலே பண்ணிங்கன்னா இங்கே 7. இப்போ ஒரு நாள் டிலே பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு இங்கே 2ன்னு வரணும். சரிங்களா? இப்போ ஏ போர்டுக்கு 2 வரணும். நோட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ இங்கே 7க்கு 2, இங்கே 9க்கு 4, இங்கே 8க்கு 3, இங்கே 9க்கு 4, அப்போ 7க்கு 2. சரிங்களா? முடிஞ்சு நண்பா. சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்போட இந்த நம்பர் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பா. ஏ போர்டுக்கு 2 நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற ஏ போர்டுக்கு நம்பர் 2. சரிங்களா? எந்த ஒரு மாற்றம் இல்லை. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. பாருங்கள், ஏ போர்டுக்கு 2. சரிங்களா? இப்போ அடுத்த மெத்தட் நண்பா. அடுத்த மெத்தடில் இன்னொரு நம்பர் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த 7 எடுத்தோம்ல, இந்த 7க்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி போனீங்கன்னா இங்கே இருக்கிற ஒய் போர்டு நம்பர். சரிங்களா? அதிலேருந்து சரியாக ஒரு 3 நாள் கழிச்சிடுங்க. 1 2 3 விட்டோம்னா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் நம்பர், அதாவது இந்த 9க்கு மேலே இருக்கிற நம்பர். சரிங்களா? அடுத்து 1 2 மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 3 நாள் டிலே பண்ணுங்கள். 1 2 3 நாள் டிலே பண்ணிங்கன்னா இங்கே 3. சரிங்களா? இப்போ அடுத்து 3 நாள் டிலே பண்ணுங்கள். 1 2 3 நாள் டிலே பண்ணோம்னா இங்கே ஒரு 5. இப்போ அடுத்தது 3 நாள் டிலே பண்ணுங்கள். 1 2 3 நாள் டிலே பண்ணால் திரும்ப ஒரு 5. சரி நண்பா? இப்போ 3 நாள் டிலே பண்ணி ஒய் போர்டும் மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம எதுக்கு ரிசல்ட் பார்க்குறோம்னா இந்த 211. சரிங்களா? இந்த ரிசல்ட் நம்ம ஏ போர்டு அன்றைக்கி 2 எடுத்தோம்னா இங்கே இருக்கிற நம்பர். சரிங்களா? இந்த 6க்கு பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு போர்டு பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா பி போர்டுன்னு எடுத்துக்காங்க. இல்லை சி போர்டு எடுத்தோம்னா இன்றைக்கி 21ன்ட்டு நம்ம அதிகமாக ஒரு வின்னிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம நோட் பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா 21 வேணால் சப்போர்ட்டுக்கு வேணால் 26 எடுத்தோம்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 போர்டு பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே 2 எடுத்துன்னு இருப்போம். கரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணணும்? இந்த 420. ஏன்னா அன்றைக்கி ஏ போர்டுக்கு 4 எடுத்தோம்னா அந்த 2. சரிங்களா? அந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா பி போர்டில் நம்மளுக்கு 42ன்ட்டு ஒரு அருமையாக வின்னிங்கு. ஒரு வேளை பவர் போயிருந்தால் 47ன்னு எடுத்துருப்போம். 42 கரெக்டாக ஏபி பர்ஃபெக்டாக வின்னிங் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த 3 மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி ஏ போர்டில் இருக்கிற 8 எங்கள் பவர்னா இந்த 330 மார்க் பண்ணணும். சரிங்களா? அப்போ 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டில் பாஸ் தான் இன்றைக்கி 30, அதாவது ஏ போர்டுக்கு 3. ஒரு வேளை 38 33 ட்ரை பண்ணியிருந்தோம்னா அன்றைக்கி 33 நம்மளுக்கு அருமையாக ஒரு ஏபி வின்னிங் வந்துருக்கும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 5. சரிங்களா? இப்போ ஏ போர்டுக்கு பவர் எடுத்தாச்சு 4ன்ட்டு இந்த இடத்துல வரணும். இப்போ அந்த 5 நம்ம எடுத்து ட்ரை பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா 0ன்ட்டு போயிருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஏசி வின்னிங் வந்துருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு ஏபி வின்னிங் வந்துருக்கணும் 5. ஆனால் பார்த்திங்கன்னா ஏசி போயின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே 5 இருக்குது. சரிங்களா? இந்த 5 நாளைக்கு திரும்பவும். சரிங்களா? ஒரு வேளை அது சி போர்டு கரெக்டாக வந்துடுச்சுன்னா நாளைக்கு அது வரும். நம்ம பாருங்க, இங்கே இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 5 இங்கே பவரில் இருக்குது. இங்கே இருக்கிற 5க்கு திரும்ப பவர். ஓகேவா? அப்படி 0 வந்துடுச்சுன்னா நாளைக்கு சி போர்டுக்கு 0, அப்படி இல்லைனா சப்போர்ட்டுக்கு நண்பா 5. சரிங்களா? அப்போ நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் என்னென்னா, ஒரு வேளை நண்பா அது ஏசி பார்த்தீங்கன்னா 20 25 இந்த 2 நம்பர் தான் ஸ்ட்ராங்கு. பாருங்கள், இப்போ அடுத்த மெத்தட் நண்பா, அடுத்த நம்பர் பதிடலாம். இப்போ அடுத்த மெத்தடில் நண்பா இந்த 7 மார்க் பண்ணல, இந்த ஒரு நாள் டிலே பண்ணி எடுத்தோம்ல ஏ போர்டுவை, அந்த பக்கத்தில் இருக்கிற பி போர்டு பாருங்க நண்பா. பி போர்டில் 1 அது அப்படியே சி போர்டு போயினுக்குது. அப்போ சி போர்டுனா நம்ம 211க்கு ஒரு ஃபுல் வின்னிங் வந்து கொஞ்சம் இடத்துல. இப்போ அதே மாதிரி நம்ம 420. சரிங்களா? இந்த ரிசல்ட் தான் நம்பர் எடுக்கும். இங்கே நம்மளுக்கு ஏபி பாஸ் பண்ணிட்டோம்.
அப்போ இங்கே இருக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த 9 பக்கத்தில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 0, அது அப்படியே நம்ம சி போர்டு வந்திருந்தால் அன்றைக்கி நம்மளுக்கு 420 ஒரு ஃபுல் வினிங் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே மெத்தட் தான் சரிங்களா. அதாவது அந்த பி போர்டு சி போர்டில் வைக்கிறோம் சரிங்களா, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ அதே மாதிரி 8 எடுத்துன்னு இருப்போம், அங்கே ஏபி நம்ம 33 எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த சி போர்டு எடுத்து சி போர்டு அந்த பி போர்டு எடுத்து சி போர்டு வச்சுன்னா அன்றைக்கி ஒரு 330 நம்ம ஒரு 3 டிஜிட் வினிங் எடுத்துருப்போம் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இந்த 9க்கு 4 எடுத்துட்டோம், நம்மளுக்கு ஏசி வந்து போயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கிற 7 நம்மளுக்கு இங்கே வந்து நிற்கணும் சரிங்களா. இங்கே மட்டும் 7 வந்தால் நம்மளுக்கு 470 ரிசல்ட் வந்துக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 460 இங்கே ஃபெயிலியர் ஆகிருக்குது சரிங்களா. அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிற 5 சரிங்களா, இந்த 5 நாளைக்கு பி போர்டு வரணும், அப்படி இல்லைனா சி போர்டுக்கு 5ன்னு போகணும் சரிங்களா. இப்போ எப்படி பார்த்தாலுமே நாளைக்கு டபுள்ஸு சரிங்களா, அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. நாளைக்கு டபுள்ஸ் மட்டும் தெரியுது. அது எப்படின்னா 255 சரிங்களா, 255 அதே மாதிரி 205 இல்லைனா 250 இந்த 3 நம்பர் தான் நம்ம சரிங்களா. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. எந்த ஒரு மாற்றம் நண்பா 255 இல்லை 205 இல்லைனா 250 இந்த 3 நம்பர்லேருந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா நண்பா. இப்போ என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் நாளைக்கு சரிங்களா. அதே மாதிரி யாராச்சும் கேரளா அண்டு டியர் புக்கிங் போகிறதுக்கு நம்பர் இல்லை இருந்தால் நம்பர் கொடுங்க அப்படின்னு யாராச்சும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நம்பர் தரேன், இது கேரளா அண்ட் டியர் புக்கிங் போட்டுருங்க நண்பா சரிங்களா. இப்போ 93 84 17 93 நண்பா 84 இதுக்கு வாட்ஸ்அப் நண்பா ஒரு 1000 மெசேஜ் பண்ணால் கேரளா அண்டு டியர் புக்கிங் எடுத்துப்பாங்க சரிங்களா. 93 84 17 93 84 சரிங்களா. சரி நண்பா பாருங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜ் அதாவது இந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா 1000 மெசேஜ் பண்ணால் கேரளா அண்ட் டியர் புக்கிங் எடுத்துப்பாங்க சரிங்களா. இப்போ நம்ம எடுத்துக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 255 205 250 சரிங்களா. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சரிங்க நண்பா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணிப்போட இந்த நம்பர் ஒருத்தர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு ஆல்பம் ஒரு நம்பர் வரும்ல, அது ஆல்பம் நம்பர் ஏ போர்டு 2 ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஏபி சரிங்களா, நம்மளுக்கு ஏபி பார்த்திங்கன்னா ஒரு வேளை அந்த 7 அப்படியே ரிட்டன் ஆகினா ஏபிக்கு 27 ஏசி சரிங்களா. ஏசிக்கு பார்த்திங்கன்னா நண்பா அதே மாதிரி ஒரு 27 அதே மாதிரி ஒரு 20 அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஏபிக்கு ஒரு 20 சரிங்களா. இதெல்லாம் நண்பா ஏசி. அதாவது நண்பா அந்த 50 நம்ம எடுக்காமல் நான் ஒரு நம்பர் 7 எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி நண்பா இந்த 211 சரிங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் அப்படியே ரிட்டன் கீழே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த 1 இங்கே வந்து கணக்கு பி போர்டு வந்து தான். அப்போ இங்கே இருக்கிற சி போர்டு பார்த்திங்கன்னா அது சி போர்ட்லேயே எடுத்து ஆரம்பிப்பாங்க 0 அப்போ இங்கே பார்த்திங்கன்னா 3 ஆரம்பிப்பாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0 ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு வேலை இருக்கும்போது நம்மளுக்கு 7 ஆகலாம் சரிங்களா. அப்போ 270 இல்லை 275 இந்த நம்பரும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் நம்மள கணக்கில் எப்படி பார்க்குதுன்னா நம்மளுக்கு இதுதான் ஸ்ட்ராங் சரிங்களா. இது ஸ்ட்ராங்கு, இதில் 205 கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா. கணிப்போடு இருந்துச்சுன்னா இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணணும்பா சரிங்களா. அதே மாதிரி இந்த 0 இருக்குல்ல, இந்த 0 ஒரு வேளை அது அப்படியே உட்காந்துருச்சுன்னா சரிங்களா, இந்த 0க்கு 0 உட்காந்தா அப்போ 270 வரணும் சரிங்களா. 270 இன்றைக்கி பார்த்திங்கன்னா 70 வந்து பிசிலே ஆடிட்டாங்க சரிங்களா. அப்படிங்கும்போது ஏ போர்டு பி போர்டு பொறுத்தளவுக்கும் இறக்க மாட்டான் சரிங்களா. அதனால் சி போர்டு இறக்கி வைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஒரு வேளை சி போர்டுக்கு அது 7 போயிடுச்சுன்னா அப்போ எப்படி வரும் 207 சரிங்களா. இந்த ஒரு நம்பர் வரும் சரிங்களா 207. ஆனால் நம்மளோட கணக்கு படி நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் ஸ்ட்ராங்கு, எனக்கு ஒரு 30 ரூபாய்க்கு நம்பர் தான் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் இந்த 205 சரிங்களா, 205 மட்டும் டார்கெட் பண்ணிக்காங்க. இது முழுக்க கெஸ்ஸிங் பண்ணணும்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இப்போ நான் சொல்கிற நம்பர் நண்பா ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா. 255 205 250 சரிங்களா. அதே மாதிரி 270 நண்பா சப்போர்ட்டுக்கு சரிங்களா. இது போட்டு வைங்க. உங்கள் கணிப்பில் ஒரு 30 ரூபா இருந்துச்சுன்னா கூட அது நண்பா 27 ஏபி ட்ரை பண்ணிக்காங்க சரிங்களா. ஏபிக்கு 27 20 ஏசிக்கு 27 20 ஒரே ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர் 207. இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 205 சரிங்களா. கணிப்போட 205 இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள், வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்திங்கன்னா 2, அது குறிப்பாக பார்த்திங்கன்னா அது ஏ போர்டு. அதே மாதிரி சி போர்டுக்கு 05 இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரும் சரி நண்பா, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேரளா டியர் புக்கிங் எடுக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா
93 84 17 93 84. சரிங்களா நண்பா? சரி நம்ம பாருங்கள், இது முழுக்க கெஸ்ஸிங் நம்பர் தான் நண்பா, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணிப்போட நம்பர் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சரி நண்பா, தேங்க் நண்பா.